ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஒரு விஷயம். அந்த விஷயம் ஆக்சுவலாக கேரளா பெங்களூர் ரெண்டு இப்போ நம்ம சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மஜா பண்ண அந்த இடம் தான் மண்டலா. இங்கே போய் மஜா பண்ணலாமா வாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா வியூவை பார்ப்போம், எப்படி இருக்குது ரைட்ஸ் எல்லாமே பார்ப்போம். நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க ஷாப் இருக்குது, கிஃப்ட் வாங்குவோம் அந்த ஷாப் இருக்குது. நான் ஒன்று ஒரு பால்க்கு 150 rupees. அப்புறம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. நம்ம போனோம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போல விசிட்டை போட்டு லாக்கர் பார்க்க வந்தோன்னா 400 ரூபா லாக்கர் இருக்குது. இந்த நம்ம லாக்கர்ஸ் அதில் வந்து 350 நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 50 கையில் கொடுத்துருவாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஹோட்டல் இருக்குது, பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதே வாட்டர் ரைட்ஸுக்கான டிஷர்ட் ட்ராக் எல்லாமே விற்கிறாங்க. ஒரு காம்போ 400 இல்லை 350 வருது. ஓகே தான். ஆக்சுவலாக நானே ரைட்ஸ்லாம் பயப்படுவேன், ரைடும் அவ்வளோ போக மாட்டேன். ஆனால் ரைடு எதாவது கண்ணு போட்டுருவேன். உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேபி வாட்டர் ரைட்ஸ் தான் அதிகமாக போவேன், ட்ரை ரைட்ஸும் போவேன், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் ரைட்னா லைட்டாக பயம் இருக்குது எனக்கு. என்ன போதோ பார்ப்போம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகனே ஃபஸ்ட்டு நம்ம சுட்டி குழந்தை இவரை பார்க்காம நம்ம யாருமே உள்ளே போக முடியாது. அவ்வளோ ஃபேன்ஸ் இவருக்கு. வீடியோ எடுக்க வந்துகிட்டே இருக்காங்க, வந்து அக் பண்ணுறது, ஃபோட்டோ படிக்கிறது. இது அப்படியே முழிப்பாக மைண்ட் செட்டு, குழாயத்துக்கு வந்து மாட்டினோம் போல் அப்படின்னு. அவ்வளோ கூட்டம் இவர்கிட்ட. அப்படியே கட் பண்ணோன்னா நம்ம கேரளா ட்ரம்ஸ் நம்ம எனர்ஜிக் பண்ண இந்த வீடியோவில் கடைசிக்கு ட்ரம்ஸ் வருவானுங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே. ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற ரைடு வந்து ஃப்ரீ ஃபால். இந்த ரைடு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல் வியூவை பார்த்துடலாம், ஆரம்பிச்சிடலாம் போயிட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது இந்த ரைடு தான். எப்படி இருக்குன்னு தெரில. வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரைடில் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் ரைடு ஆகிட்டோம். பக்கத்துலேயே டோலி வேறு, பயத்தை வெளியே காட்டவே கூடாது என்னன்னாலும். ஓகே, நீங்கள் ஃப்ரீ ஃபால் தான் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு போயிட்டு அட்வென்ச்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரைடே கொஞ்சம் குதிச்சா தலைக்கிறது தான் குதிப்பேன் அந்த மாதிரி போகிறோம். எப்படி தெரில, மேலே போகுது வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக வண்டர்லாவில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் கண்ணுக்கு கலகலகா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஐ மீன் நான் ரைட்ஸை சொன்னேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறையா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா ரைடு போகிறோமோ இல்லையோ ஒரு விசிட்டை போடலாம் எல்லா இடத்துக்கும். ஜாலியாக போய் பார்த்தோமா அப்புறமா ரைடு போவோம், அந்த மாதிரி இருக்குது. மஸ்ட்டு விசிட்டு. அப்படி உள்ள என்ட்ரி ஆனே பார்க்குறேன், ஒரு வீடியோவில் தான் மனசுக்குள்ள ஏங்க வண்டர்லா வாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக தெரியல. மேலே தெரிய போகிறாங்க, இந்த பயமாக தான் இருக்குது. திரைப்பட வீடியோ பாருங்கள், கலகலகா வித்தியாசமாக என்ன மாதிரி ரைட்ஸ்ன்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. நீங்க நினைச்சது இருக்கும், மறக்காம வந்துடுங்க, வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது மச்சான் உனக்கு நேரமே சரியில்லடா. சத்தியமா சரியில்லை. பாட்டி நின்றுச்சு வரத்துல எனக்கு போதும். அத்தையில் பார்ப்போம். மண்டலா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மெயின் கான்செப்ட் என்னென்னா புரிய காசுக்கு வர்த்தா இல்லையான்னு தெரில. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு நல்லா பயங்கரமாக வீடியோ போடுறாங்க. சரி நம்மளும் ஒன்று போடுவோம் எப்படி இருக்குன்னு. இல்லை போய் பார்க்கலாமா? லெட்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம போக போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மில். இந்த ரைட் தான் போக போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் போயிட்டு ஹைட் காமிச்சிக்கும் போது இந்த ரைடு ஓகே தான் இருக்குது, ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு லைனில் நின்று இந்த ட்ரை பண்ண போகிறோம். வாங்க ரைடு எப்படி இருக்குன்னு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரிபரிபரிப்பா சலமன் பாப்பே கேப்பியா ஆண்டவரே. ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா இந்த ரைடில் வந்து எங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஃபோன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் சொல்லிட்டாங்க. ஸோ நான் தான் ரைடுக்குள்ளே போனேன். இங்கே வீடியோ கேப்சர் பண்ணாங்க என் ஃப்ரெண்டு.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரியஸாக மஸ்ட்டு ட்ரை. பயங்கரமாக ரைடு. கொஞ்ச நேரத்தில் அல்ல எனக்குலாம் அப்படி மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுற்றினா பாருங்கள் உயிரே போயிடுச்சு. அடிக்க விட்டா போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர். என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ வாங்கனே, வண்டியில இறங்கனே. டேய் யாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா. டேய் அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி கூப்பியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழ வந்து. ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழ இறங்க முடியாது. பாருங்க தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைப்பகுதியில கத்தி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப இன்னும் தெரியலையா? ஐயோ நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன் எப்போடா அப்படின்னு. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு ரைடு உள்ளே போகிறதுக்கு. தஞ்சோரா அந்த ரோலர் கோஸ்டர் தான் இவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படியோ உள்ளே வந்துட்டேன். பட் இங்கேயும் நம்ம வீடியோ எடுக்க உள்ள. ஸோ வெளியே இருந்தால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு போன ரைடுக்கே ஃபுல்லாக மூட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு லைனில் நின்று உள்ளே வரைக்கும் போயாச்சு. பட் அவங்க அலோவ் பண்ணல. ஸோ நீங்கள் யாராவது வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கோப்பு எடுத்துன்னு போங்க. அதை அலோவ் பண்ணுறாங்க. ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், கேரி பண்ணிடலாம். உள்ள மொபைலில் அதை எடுத்துகிட்டு போனால் ஒரு சில ரைடில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில ரைடில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கோப்ரோ பெஸ்ட்டு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா. ஆக்சுவலாக நம்ம கூட வந்து ஜீவன் பாவம், நம்ம எல்லா வீடியோ என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கிறான் வீடியோ எடுத்துக்கிட்டு. யோசிப்போம்ல இவன் யார் இருக்கான் எதில் இருக்கான் யாருக்குமே தெரியாது, ஆனால் இருக்கான். அந்த மாதிரி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். என்ஜாய் பண்ண நம்ம தான் என்ஜாய் பண்ணி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால்ல வந்து குப்புறேன். டைப் பண்ணி பிரேக்கப்பட்ட வண்டி நிப்பாட்டியா? அது என் கையில இல்லையே. ஐயோ பிரேக் கையில இருக்காது, கால்ல தான் இருக்கும். காலே இல்லையே தம்பி. எங்கேயோ போயிட்டு இருக்க. ஐயோ எனக்கு உயரம்ல பயமா இருக்கையா. ஐயா நீ நல்லா இருப்பியா? இருக்குறியா? ஏன் தலையெழுத்தா? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வண்டியில ஏறிதான் நான் மாட்டிக்கிறேன். எதை இறக்கி விட்டியா? எனக்கு இந்த கல்யாணம் தான் ஆகலையா? ஆக்சுவலாக வந்து ரைடை கவர் பண்ண தான் மஸ்ட் ட்ரை. நிஜமாக செம்ம த்ரில்லிங்காக இருக்கிற ரைடு. என்ன கொஞ்சம் பெருசெல்லாம் இல்லை, பெண்ட் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரியுது. அதுவும் கிட்ட போய் திருப்புவானுங்க பாரு பக்கம் தலையில வச்சு உயிரே போயிடும். நெக்ஸ்ட் நம்ம போன ரைடு இந்த ரைட் தான். இது வந்து நினச்சது அவ்வளோ பயமாக இருக்காது, சும்மா தான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கிளாக் போய் சுற்றினாங்க. அப்படியே கொஞ்சம் கட் பண்ணால் நிறுத்திடானுங்க, முடிச்சு போல அப்படின்னு நினச்சா திரும்ப இந்த பக்கம் ஆன்டி கிளாஸ் சுற்ற ஆரம்பிச்சானுங்க. இந்த ரைடு போய் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரைடு இருக்குது. சரி இந்த ரைடில் முடிச்சுட்டு அந்த ரைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது அங்கே போனோம். அங்கே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஃபன்னாக அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லாமல் ரைடு ட்ரை பண்ணோம்னா இதே ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ரைடு. ஸோ இது ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் செவனே தான் போய்க்கிருந்தேன். யாரு வம்பு? நெக்ஸ்ட்டு நம்ம வந்த ரைடு வந்து வேவ் ரைடர். இப்போ லைனில் நிற்கும் போது வீடியோலாம் எடுத்தாச்சு. சரி கொஞ்சம் அப்படி அலோவ் பண்ண மாட்டோம் எதுவும், நம்ம எடுப்போம் எதுவும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகும்போதும் பார்த்தா அலோவ் பண்ணான். என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். சரி ஏதோ அவனே மூடு மாதிரி எடுத்துக்கொண்டான். அந்த கேப்சர் பண்ண நல்லது சொல்லிட்டு
எடுத்துன்னு போயிடணும் ஃபோனை. இந்த ரைட்டோட வியூ தான் இது. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. अरे यार, हेलो हेलो। हाँ मालिक। हाँ अरे मालिक, वो थोड़ा सा गलती हो गई। गलती हो गई, क्या हो गया? हाँ वो क्या है कि हेलो। हाँ हाँ बोलो ना, थोड़ा मैं आया हूँ अपने साड़ू भाई के यहाँ, तुम बाद में बात करूँ क्या? बाद में नहीं मालिक, वो नींद लग गई थी। हाँ? नींद लग गई थी मालिक, तो गाड़ी पलट गई है रास्ते में थोड़ा सा। என்ன இது? ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கைய செய்யணும்டா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தம்பி இவரு கூட சுட்டாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. இல்ல நீங்க வருத்தப்படாதீங்க. லூஸ் மாதிரி பேசுறான். நம்ம இவனை தானே சோதிச்சோம், என்ன கடவுளை சோதிச்சோங்கிறான். 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற அக்கா யூனிவர்சிட்டியாவது அது எவன பாஸ் பண்ண வச்சிருக்கு? மிரட்டுற மாதிரி பேசுறானா? சரி உட்காந்து தள்ளி உட்காருங்க. கத்தரையே நீ பாடு, கரையே வர